நிச்சயமாக நாம் அன்பான தாயாரை இழந்து வேதனையில வாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அம்மாவுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை அளிக்க அவர்களை நம்மோடு அழைத்திருக்கிறார். மினிஸ்ட்ரியில ஒரே வாரத்தில் 3 நபர்கள் மறைத்து போனார். பெரிய மனக்கவலை வாரம் செய்தி கேட்டதை வீட்டுக்கு போய் தியாகம் பண்ணணும், அப்புறம் வீட்டில் பாடி தியாகம் பண்ணணும், அடங்கணும். 3 நண்பர்கள் மறைத்ததுனால பெரிய மனவேலை செய்வதை திகைக்கப்பட்டது. ஒரு புஸ்தகத்தை வாசம், அதுல sudden death upon a man is a God's kiss upon his soul. அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுவும் என்ன பண்றாரு, இந்த உலகத்துல அதிகமாக கஷ்டப்படுவதை விரும்புகிறாங்க. ஒவ்வொரு வாழ்வுக்கு நம்முடைய ஆத்மாவை மொத்தமிட்டு அழைக்கிறார். அவருடைய வாழ்க்கையில சொல்லலாம் கூட அவர்களின் மத்தியில கூட இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தைரியத்தோடு அம்மா வாழ்ந்தாங்க. எல்லாரும் அவருக்கு பெரிய சொல்லலாம். ஆகவே அம்மாவை நாம் எடுத்துக்கிட்டோமே என்று கவலைப்படாமல் ஆண்டவர் அம்மாவை அழைத்து கொண்டதற்காக நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். திசை மாறி
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் இறங்கி அதை நம்பிக்கையின் படுக்கையாய் பரிசுத்தப்படுத்தினீரே. உயிர் தேர்தலும் ஜீவனுமாயிருக்கிற உண்மையிலே இந்த அன்பான தாயார் இளைப்பாறுகிறார் என்று நாங்கள் நம்புகிறபடியே இவருடைய சரீரத்திற்கு இக்கல்லறையை இளைப்பாறும் இடமாக்குவதற்கு உண்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். ஆண்டவரே, இவருக்கு நித்திய இளைப்பாறுதல் அருள்வீராக. நீங்க வெளிச்சம் இவர் மேல் பிரகாசிக்கலாம். முகம் பார்க்கறவங்கள காட்டுங்க. நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ண போறோம். எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் வர வந்தாச்சா? பார்த்து சரிங்க. கொஞ்சம் நல்லா வாங்க நிற்கிறவங்க கையில் சுத்தக்கூடாது. ஜெபம் செய்வோம்.
மரித்து போன நம்முடைய பெரிய தாயாராகிய திருமதி குளோரி ஞானதாஸ் அவர்களுடைய ஆத்மாவை சர்வ வல்லமையுள்ள கடவுள் மிகுந்த இரக்கத்தினாலே தம்மிடத்தில் சேர்த்து கொள்ள சித்தமானபடியினால் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனை அடைய உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று உறுதியாய் நம்பி நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாயும் சாம்பலுக்கு சாம்பலாயும் புழுதிக்கு பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்துவே தேவரீர் மகிமையின் ராஜா, நீரே பிதாவுடைய நித்திய சுகம். ஆகையால் உமது விலையேற பெற்ற ரத்தத்தால் நீர் மீட்டுக் கொண்ட உமது அடியாருக்கு சகாயம் செய்ய உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். இவர்களை நித்திய மகிமையிலே உம்முடைய பரிசுத்தவான்களோடு சேர்த்துக் கொள்ளும். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அரியணை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன. பின்பு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். ஆண்டவருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பினின்று இளைப்பார்வார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும் என்று ஆவியானவரும் சொல்லுகிறார் என்றது. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். அன்பின் ரட்சகர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பாதபடியிலே வருகிறோம். அன்பான தாயாரை நீர் படைத்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து நல்ல பாதையிலே வழி நடத்தின நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனத்தின் நிமித்தமாகவும் மூப்பின் நிமித்தமாகவும் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து இவர்களை நீர் உம்மோடு வாழ அழைத்து கொண்டீர். நன்றி சொல்லுகிறோம். அம்மாவுடைய ஆத்மாவுக்கு நல்ல இளைப்பாறுதலை நீர் தாரும். அம்மாவை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைத்து நம்முடைய திவ்ய மார்பிலே நீர் அணைத்து உலகம் தரக்கூடாத ஆறுதலையும் சமாதானத்தையும் தெய்வீக கிருபைகளையும் தந்து தொடர்ந்து தாங்க வழி நடத்தி ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் நீர் எப்பொழுதும் பிரசன்னராயிருந்து எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்று நடத்தும். தொடர்ந்து நாங்களும் இந்த பூலோக திரையிலே உமக்கு பிரீதியாய் வாழ அருள் செய்யும். எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை நீர் எங்களுக்கு தந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உமக்கு பயந்து எப்பொழுதும் உண்மை சந்திக்க ஆயத்தமுடையவர்களாய் வாழ கர்த்தர் எங்கள் பேரில் கிருபையாய் இருக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யாயிக்கு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
இதுக்கு மேலே போட்டு நீங்கள் போடுங்க ஃபுல்லாக அப்படியே நீங்கள் இந்த சைட் போடுங்க போட்டாச்சா எல்லாம் சார் சைடில் போட்டுட்டு அப்புறமா வேணும் மாலை அப்படியே மேலே தான் போட்டு பண்ணி பார்த்தா மேலே போட வேண்டியது மேலே போட இந்த பக்கமாக சரி ஓகே ஓகே அந்த பக்கமே வச்சு இப்படி வர சொல்லுங்க சரி வர சொல்லியிருக்கேன் ஓகே ஓகே அதான் அடிச்சுங்க அதான் செட் பண்ணிடுங்க சொல்லுவீங்களா நான் கூப்பிடுறீங்களா அண்ணா கொஞ்சம் மூவ் பண்ணிங்க மாலை போட்டுருக்கேன் போட்டுருக்கேன் மாலை அவுத்த கொடுங்க அவுத்தம் எதோ சைடு வந்து போடுறோம் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுட்டோம்
அவர்கிட்ட ஒன்று கொடுத்துருங்க. அவர்கிட்ட கொடுங்க, பக்கத்தில் இருக்காரு. இப்படி இப்படி இல்லை இல்லை அப்படியே கட்டி மேலே 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 இதில் கட்டி கொஞ்சமாக பண்ணீங்கண்ணா. ஜாதனை கட்டி விட்டுருவோம். ஃப்ரண்ட்ல ஒன்று இப்படி போடுவோமா? அவுந்துச்சா? கட்டணும். இது பக்கத்துக்கு இப்படி கிட்டணும். அதில் எங்கே போட்டோம்? ஆனால் கொஞ்சம் யாரும் பேசுவாங்க சைடில் கிட்டே க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபை போதவருக்கும் கேல்வின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஐ ஆம் ஏ ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் ஆஃப் ஏ காலேஜ். நவ் ஐ ஆம் கெட்டிங் பென்ஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட். கேல்வினுக்கு நான் வந்து ஒன்று விட்ட அண்ணன், அதாவது குளோரி அவர்கள் எனக்கு சித்தி முறை. அவங்க வந்து சித்தப்பா ஒய்ஃப். எங்கள் அப்பா தான் மூத்தவர். ஞானதாஸ் சித்தப்பா வந்து அவங்க எங்கள் அப்பாவுக்கு அடுத்தவங்க. அவங்க ஒய்ஃபு தான் வந்து குளோரி அவர்கள். சின்ன வயசில் நான் ரொம்ப அவங்கள்ட்ட அன்பாக பழகிருக்கேன். அவங்களும் என்கிட்ட ரொம்ப பிரியமாக பழகுவாங்க. ஸோ அந்த அன்புக்காக நான் வந்து நேற்று ஃபோன் பண்ணோடனே கிளம்பி நான் ஓடி அந்த அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். அதே மாதிரி கேல்வின் சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகிருக்கேன். அவங்க அண்ணன் அலெக்ஸும் ரொம்ப ரொம்ப பிரியமாக பழகிருக்காரு. ஸோ அந்த பழைய நட்பு, அந்த அன்புக்காக நான் வந்து அந்த கடைசி நேரத்தில் வந்து கலந்துக்க வேகமாக வந்தேன். ஸோ நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் மேக்ஸிமம் வந்து எல்லாமே திருநெல்வேலி, தூத்துக்குடி பேஸ்டு பீப்புள், பட் செட்டில்டு இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. பல்வேறு இடங்களில், பல்வேறு நாடுகளில் அவர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நினைக்கும் போது ஆண்டவர் நம்முடைய சொந்தங்களை பல இடங்களில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சித்தப்பாவை பற்றி, ஞானதாஸ் சித்தப்பா பற்றி சொல்கிறதா இருந்தால், ஹி இஸ் பார்ன் இன் இந்தியா பட் பாஸ்ட் அவே இன் அமெரிக்கா. இந்த பிறப்பால் இந்தியரும் இறப்பால் அமெரிக்காவுமா அவர் இருக்கார். அப்போ அந்த ஆண்டோடைய 2ஆம் வருகையின் போது நம்ம வந்து அவர் எந்த இடத்துலனாலும் மறுரூபம் அடைந்து நம்ம என்ன செய்வோம், ஒருவரை பார்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நம்ம அந்த நம்பிக்கையின் பேரில் நம்ம அடைகிறோம். அதேமாதிரி சித்தியை பொறுத்தவரை சொல்லும்போது அவங்க ரொம்ப பாசமான சித்தி. சிறு வயசில் என்னை தூக்கி வளர்த்துருக்காங்க. நானும் அவங்கள்ட்ட அன்பாக பழகிருக்கேன். அந்த அன்பை நான் என் வாழ்க்கையில் என்னைக்கு மறக்க மாட்டேன். பைபிளில் ஆண்டோடைய பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே தரம் பிறப்பதும் பின்பு மரித்து நியாய தீர்ப்பாடுவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஸோ தாயின் கருவறையிலிருந்து நம்ம கிளம்புனதுலேருந்து கல்லறைக்கு போகிற வரைக்கும் இடைப்பட்ட காலத்துலேருந்து பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம யாரையும் நம்ம பகைக்காமல், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு சொல்லாமல் ஒருத்தருக்கு அன்பாக பழகணும். அதான் ஆண்டவர் மூலமாக, பைபிள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள் நமக்கு திரும்பவும் நமக்கு இது பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு திருமண வீட்டுக்கு, கல்யாண வீட்டுக்கு போகிறத விட ஒரு மரித்தவங்க இடத்துக்கு, ஒரு துக்க வீட்டுக்கு செல்வது நலம் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. கல்யாணத்தில் போய் நம்ம குதூகலமாக சந்தோஷப்படுறத விட ஒரு துக்க வீட்டுக்கு வரும்போது நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்ப்போம். அப்படிங்கும்போது அவன் தன்னுடைய வாழ்க்கையை உணர்வான். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கவிஞன் இவ்வாறு சொல்லியிருக்கான், எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும். ஸோ காலமெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். எப்போ ஆரம்பிக்குதுன்னு தெரியாது, எப்போ முடியுதுன்னு தெரியாது. ஸோ நம்ம இருக்க காலத்தில் ஆண்டவருடைய நம்பிக்கையில் வாழணும். ஆண்டவருடைய பிறப்பு இறப்புன்னு பார்க்கும்போது அவர் எப்படி பிறப்பார், எப்படி வாழ்வார், எப்படி மரிப்பாருங்கிறது தீர்க்கதரிசிகள் அவர் பிறப்பதற்கு பல ஆயிரம் வருஷங்கள் முன்னாடி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆண்டவர் பிறந்து இந்த பூமியில் நமக்காக மரித்தார். அவர் திரும்பவும் 3ஆம் நாள் சொன்னபடி உயிர் தெழுந்தார். அந்த நம்பிக்கையில் தான் கிறிஸ்டியானிட்டி பேஸில் இருக்குது. கிறிஸ்தவத்தினுடைய முதுகெலும்பே அதுதான். நம்மளுடைய எதிர்கால நம்பிக்கையும் அதுதான். திரும்பவும் ஆண்டவர் வருவார். வரும்போது 2ஆம் வருகையில் வரும்போது நம்ம விட்டு பிரிந்து சென்ற நமக்கு பிரியமானவர்களை நாம் திரும்பவும் சந்திப்போம். அவர்களை நாம் முகமுகமே தரிசிப்போங்கிற நம்பிக்கையில் நம்ம விட்டு பிரிந்து சென்ற குளோரி சித்தி, அவங்களுடைய மகன் கேல்வின், அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் தாமே மகிழ்ச்சியும் ஆறுதலையும் தருவாராக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஆன்ட்டியை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். நான் சர்ச்சில் ஒரு வாட்டி பேசினேன், பட் அங்கே டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருந்ததுனால அகெயின் நான் இதை பதிவு செய்ய ஆசைப்படுறேன். ஆன்ட்டி வந்து எனக்கு அவங்க யூஎஸ் வந்தப்போ எனக்கு முதல்ல அவங்களும் அங்கிளும் ஆன்ட்டி வந்தாங்க. அப்போ தான் எனக்கு பழக்கம் ஆச்சு. அப்போது அவங்க அங்கே வந்தப்போ அவங்கள பார்த்தது, அவங்கள பேசினது, அதுக்கப்புறம் அங்கிள் உடம்பு சரியில்லாமல் இருந்து அங்கே தான் காலமானாங்க. ஸோ அதனால் அப்போ இருந்து எனக்கு இந்த குடும்பத்தோடு ரொம்ப நெருங்கிய ஐக்கியம் ஏற்பட்டுச்சு. அண்ட் மோரோவர் we are all friends living in the same town, going to the same church. அதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த ப்ரிவிலேஜ். அப்போது நான் இந்தியாவுக்கு வந்தப்போ ஆன்ட்டியை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அப்போது 2018-19 திருப்பி சிக்கானாங்க. அந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் ஆண்டவர் தான் அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. ஆன்ட்டி வந்து பேசிக்லி ஷீ இஸ் a very strong person. அவங்களுடைய சில ட்ரேட்ஸ், கேரக்டர்ஸ் பற்றி நான் சொல்லி நான் பேச ஆசைப்படுறேன். முதலாவது வந்து அவங்க she was a passionate mother, a very loving mother to the son, only son, Galvin. அவங்களுக்காக எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. she won't spend anything for herself. லாவிஷாக எதுவும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. she'll be very tight on cash. ஆனால் பையனுக்குன்னு சொல்லி அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், ஆன்ட்டி நீங்கள் நல்லா வசதியாக கொஞ்சம் செலவு பண்ணிடுங்க, ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இல்லை பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், நான் இங்கேருந்து கண்ணாமண்ணான்னு செலவு பண்ணி அவனுக்கு செலவு வைக்க ஆசைப்படலை அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு she was a focused mother. Secondly, she was very courageous and strong. தனியாக இருந்தாலும் இந்த வியாதியின் வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஸ்ட்ராங்காக இருந்து she fought a good fight. அதாவது ஆன்ட்டியை பற்றி சொல்லணும்னா she was a very courageous and strong woman. And moreover, இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ஆண்டவருடைய கிருபை. ஏன்னா அவங்க ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை நேசிச்சு, ஆண்டவர்னால தான் ஒரு வாட்டி சொல்லுவாங்க எல்லாம் ஆண்டவர் கிருபை பண்ணுவாங்க. அந்த ஒரு டீப் சென்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் இன் த லார்ட், அதை தான் வந்து நாங்கள் ஆன்ட்டிகிட்ட பார்த்தது. ஆனால் இவ்வளோ ஆன்ட்டியுடைய கேரக்டர்ஸ் நான் சொல்லும்போது வாட் இட் இன்ஃபர்ஸ் டு அஸ், இந்த மாதிரி ஒரு லெகசி நம்ம இருக்கணும். 4 பேர் நம்மளை பார்க்கும்போது சரி, இப்படி கேரக்டர்ஸ், ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ், கரேஜியஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளை வச்சு மக்கள் ஷுட் கெட் இன்ஸ்பயர்ட். அதுதான் நான் ஆன்ட்டிகிட்ட பார்த்த குட் கேரக்டர்ஸ். அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் some potholes, negative characters. We always have to look into their positive side of things and get positive vibrations from them. அதுதான் ஆன்ட்டிகிட்ட நான் பார்த்தது. எல்லாத்துக்கும் மேலே ஆன்ட்டியோடைய ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் இன் த லார்ட் ஜீசஸ், அதுதான் இஸ் கமெண்டட். ப்ளஸ் அவங்க யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கடைசி ட்ரைட் அவங்களுக்கு என்னென்னா மெடிக்கல் ஹெல்ப் கேட்டாச்சுன்னா அவுட் ஆஃப் தி வே போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் ஆன்ட்டியோடைய கேரக்டர். அந்த மாதிரி நம்ம எல்லோரும் இருக்கணும் ஆசைப்படுறேன். இந்த நேரத்துலையும் ஆன்ட்டியை நம்ம இந்த பூமிக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம். பட் ஐ ப்ரே தட் காட் வில் பி வித் த ஃபேமிலி, grandchildren and the daughter-in-law and the extended family, cousins and relatives இருக்காங்க. எல்லாரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் ஜெபித்து நன்றி சொல்கிறேன். God bless you all. Praise the Lord. I thank you all for coming to remember the life of my mother. Thank you for your presence, and I want to honor her as her son, as in Proverbs 31st chapter 31st verse. Honor her for all that her hands have made, and let her works bring her praise at the city gate. And Proverbs 31 chapter 17th verse says, she sets about her work vigorously, her arms are strong for her tasks. Mummy had certain characteristics. She would give everything for the family. She would sacrifice everything for the family, and she would not have anything for herself. She sacrificed her desire, her life and everything, and she just wants to see her kids prosper and have a very good career. She would not save any money with respect to education. She would spend lavishly so that I would get the best of education, best of the school, and she made a point that we won't spend our days on the roads without studying. She made that I had a very good
education and a very good career going forward, and that my life would be settled. That's what her prayer was all the time when she would strive to get me the education. And then she would also wake up with me at around 1 a.m. or 2 a.m. in the morning to study, and she would also be awake so that I would study and not fall asleep. And she would have had to go to office at 8 o'clock, but she would not sleep at all. She would continue to study with me, give me all the milk and everything, feed me just to stay strong. And she would sacrifice each and every day for just my career. That's who she was, and she was very focused, very hard-working person, and she knew what she wanted to achieve, and she was not afraid of anyone or anyone saying anything. She knew what she had to achieve, and she had the self-confidence, and she would go and get it. She was a fighter and a go-getter, and she was also always dedicated to social service. As a nurse, you need to heart of social service to serve others, and she would always preach the gospel. And I've got a few notes that a few people have made, and on the social media when they came to know that Mummy had passed away. Here are a few of the notes. Deeply saddened to hear about your mom's passing, Galvin. She was such a compassionate and selfless person. I'll always remember how gently she cared for me when I was sick as a child. Her warmth and dedication as a nurse practitioner at HAL Hospital touched countless lives, including mine. There's another one. The smile on the face of Glory's sister used to carry all day long is still fresh even today to me. She's one of the adorable persons, as I used to frequent the hospital at least every 2 weeks or once a month for my wounds. She has offered commendable services to HAL Township, which is Hindustan Aeronautics Limited Township. And there's the last one. Glory's sister will be fondly remembered by all of us, every smiling and caring, which is who she was every minute of her life. Can never forget the multiple times me and my family consulted her out of the hospital for various ailments or advice. She will always remain with us all. And she was also like all the time, just like Pastor John said, she would always uphold me in great talks about me. She would never complain about me or not being with her or not taking care of her. She would sacrifice her whole self, and she would always tell me that she's always praying for us and that she's okay by the grace of God, that she is taken care by God. So that was what she said. Sometimes even though she was ill, she would not show it to me so that I will feel concerned about her health and her condition. She always made sure that I was always happy and I didn't get into any kind of, worried days or anything as such. And she was such a lovely person, just like Christ died for us. When we are in Christ, when God sees us, He sees the holiness of Jesus and He forgives us. Similarly, what she would see in me is her son, and she would give me unconditional love. And she gave me so much of love, and this 10 minutes of talk would not cover everything. The heart that she had, the love of God that was flowing through her, just like in Romans 5th chapter, 5th verse, it said that hope will not put us to shame because the love of God flows through our heart through the Holy Spirit, and who was given to us. So it is the God's love that she distributed along to all the people when she was working as a nurse in the HAL hospital. And every time she touches upon a wound or she tries to heal the sick, she would always preach the gospel, that God is a healer, that God is a savior. We need to turn to God to get into eternity, to have redemption of all sins. There is no other way but to turn to God, to turn to Jesus and accept Him as a savior. So that was a goal throughout her life. She ran the race well, and I'm proud to be her son, and would love to have a loving mother like her again.
She is such a beautiful person, and we love to be meeting her again on after we are all resurrected in our glorious bodies in heaven, and we'll all be one together again. And we know she is in safe hands. She is in sweet arms of Jesus, and I know that I have the confidence and faith that she will always be without any pain or any tears or any worries forevermore, because the flesh that was holding her, all the power of sin and all the flesh, everything is gone and is buried down here, and she is having a wonderful time with Jesus. Thanks for coming, and thank you all for sharing the moment with us. Thank you. Dr. Prabhakar, glory praise Periyamma for me. And during my childhood days, Periyamma used to come to our village, and we would all be expecting for her arrival, and she used to be very kind to all of us, and also she is very supportive, encouraging person, so that each and every family used to come and visit our Periyamma when she comes to our village. Then when we grow up and come to Madras, every time she comes to our house, all my sisters and my mother used to have a very good time with the Periyamma. She is always encouraging, she is always on the positive side, and she is a very good fighter, because she has been trained in such a way by Periyamma. She used to be always, she will not talk anything negative, always she will push everyone to go ahead and do the duties. Duty is the first priority. Till her last breath, she didn't tell anything about her health. She fought single, and she passed away in a peaceful manner. During her last day, I was seeing her. She is very critical. In spite of that, she had positive thoughts so that she can recover well. I wish Periyamma a peaceful soul, and may God give the family of Galvin all the strength and relatives to overcome this irreparable loss. I'm Dr. Shanti. Enoda Periyamma, she is my Periyamma, and she loves me well, and I used to talk with her. She used to ask me, Shanti, how is your daughter, and other things she used to ask me. And my husband, he is not a Christian, but she always counsel him, and you have to accept Jesus like that. And she will tell, you seek the kingdom of the God, and everything you will be good. And also she is a very good counselor for me. That is in a week or in 2 weeks, she will be calling me one time, and she will counsel me, and she will guide me in all my activities. And now there is nobody there to ask me and call me, and she always used to all the worries what are all I'm having, and she will give me a good solution. At the same time, my chitti Jaba Chitti is also there, and my Jaba Chitti and my Glory Chitti Periyamma, both of them will always ask me about my personal, and they will give a counsel, and they will tell only one thing, always seek the God, you hold the God tightly, Jesus will be with you, like that. And from them I learned by holding the God, and we can achieve everything. And now I am missing her a lot, and God should help Galvin and family, and they have to shine prosperous in the life, and as Periyamma wish, and also God should help Galvin daughter and son, and to help them in all the needs for the future. Thank you.